ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம லாஸ்ட் டைம் எங்கே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இருந்து வைசாக் ரோடு வந்து அழகாக ஏற்றி இறக்கிட்டு இருந்தோங்க. அதனை தொடர்ந்து நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவுபாலம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இங்கேருந்து நமக்குமே வந்து ரோடு கிடச்சிருக்கு. இது எந்த ஊருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையமும் அப்புறம் வந்துட்டு மேட்டுப்பாளையம் 2 இடத்துக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த லோடு வந்து எப்படிலாம் ஏற்றுறோம், எந்த வழியில் போகிறோம், அப்புறம் என்ன லோடு ஏற்றுறோம் எல்லாமே வந்து இந்த டீட்டெயிலாக ஃபுல் வீடியோ எப்படிலாம் ஏற்றுறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்படியே நம்ம போட வீடியோ தான் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ளூ. நாம் வந்துட்டு அழகாகவே லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. அதாவது என்ன லோடு ஏற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனக்கிழங்கு தாங்க ஏற்றுக்கு வந்திருக்கோம். அந்த காட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம லோடு மண் எல்லாமே இறக்கி விட்டுட்டோம். அந்த பக்கம் போகிறாங்களா, சின்னதாக வெள்ளையாக தெரியுதா, அங்கே தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கிழங்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் தான் வந்து லோட் பண்ணுவாங்க. வண்டி தடமே வந்துட்டு கீழேயும் ஒரு தடம் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் எதுவும் சுற்றி அப்படி வரணுமா இல்லைன்னா அங்கே மேலே தான் கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரில. சரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க கிழங்கு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கு வரைக்கும் நம்ம வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிளகாய் செடியும் அப்புறம் வந்துட்டு வாழை அப்புறம் சேனக்கிழங்கு இது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. லோடு வந்து ஏற்றி முடிக்க போகிறாங்கங்க. அதாவது 3/4 லோடு வந்து ஏற்றியாச்சு. இன்னொரு 1/4 லோடு தான் ஏற்றணும். அதுவுமே வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஏற்றிட்டு பக்கத்துலேயே இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து வந்திருந்தோம். இங்கே தான் ரிவல்ஸ் எடுத்து விட்ருக்கோம். ஸோ லோடு வந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நாம் நிற்கிற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கன்று தான். அதாவது மாங்கன்று அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த பார்க்கிலலாம் வைக்கிற மாதிரி கன்று செடிங்க எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே ராஜமுந்திரி பொறுத்த வரைக்கும் கன்று வந்து நிறைய லோடு ஆகும். கன்று தான் எதிர்பார்த்தோம். அதாவது கேரளாவுக்கு ஏற்றுற மாதிரி கன்று வந்து கிடைக்கல. ஸோ அடுத்த டைம் வந்து கண்ணோடு ஏற்றுற மாதிரி பார்க்கலாம். ஃபுல்லாக கண்ணு கட்டுற தூரம் ஃபுல்லாமே வந்து கன்று தான். லோடு வந்து வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏற்றி தார்ப்பாக கட்டி அப்படி வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிட்டாக கிளம்பிடலாம். நாம் ரோடெலாம் ஏற்றிட்டு தார்ப்பாவும் கட்டிட்டு அழகாக வேண்டி கிளம்பிட்டோங்க. நாம் காலை வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓங்கோலுக்கு முன்னாடி தாங்க நின்றுருக்கோம். அதாவது நைட்டு ஒரு 3 மணிக்கு நல்லா உறக்கம் வந்துருந்துச்சு. சரி அப்படின்ட்டு வந்து நாம் ஒரு தாபா இருந்துச்சு. அதனால் வந்து தாபாவில் ஒதுக்கிட்டு நல்லா தூங்கிட்டோங்க. தூங்கிட்டு இப்போ டைம் எவ்வளோ ஆகுது பார்த்தீங்கன்னா 8:30 பக்கம் ஆயிடுச்சு. ஸோ நாம் இங்கேயே வந்து நல்லா குளிச்சுட்டு இப்போ டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிக்கலாம். தாபாவில் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு டீசலுக்கு எந்த ஒரு பயமே கிடையாது. நம்ம வண்டி இந்த பக்கம் நிற்கிது பாருங்கள், சேஃபாக இருக்கும். இப்போ வந்து நல்லா நீட்டாக குளிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பிடலாம். குளிச்சாச்சு, அதனால் வந்துட்டு நம்ம கிளம்பிடலாம். நம்ம ஏற்றிருக்க லோடு வந்து டைமிங் லோடு கிடையாது. அதனால் வந்து ஸ்லோவாகவே வந்து போய்க்கலாங்க. எப்படியும் நாளைக்கு காலையில் போகிற மாதிரி போய்க்கலாம். 2 பாயிண்ட் வந்து இறக்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்துட்டு நம்ம கோபிச்செட்டிப்பாளையமும் அப்புறம் வந்து மேட்டுப்பாளையம் தாங்க இறக்கணும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வண்டி இருந்துச்சு. இப்போ தான் வண்டி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது ஃபுல்லாமே வந்து வண்டி நின்றுருந்து.
பயணத்தை வந்து நம்ம தொடரலாமா? நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயுடுபேட்டை வந்துட்டோங்க. திருப்பதி 69. அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போகிறது வந்து நம்ம சென்னை ரோடு. இதுலேயே வந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு பைபாஸ் வழியாக நேராக வந்து திருப்பதி வழியாக வந்துட்டு நம்ம சித்தூர் போயிடலாம். முன்னாடி வந்து இந்த பைபாஸில் இல்லை, இது புதுசாக தான் போட்டிருக்காங்க. திருப்பதி அப்படியே வந்துட்டு லெஃப்ட் ஏறிடலாம். திருப்பதி பெங்களூர். கிச்சனு ஏறி அப்படியே பைபாஸில் வந்துடலாம். நாயுடுபேட்டை 3, ஸ்ரீ காளகஸ்தி 26, திருப்பதி 65. ஒரே ரோடு தான் நினைக்கிறேன். நேராக திருப்பதி போயிடலாம். திருப்பதி வந்துட்டோங்க. அதாவது திருப்பதி ஊரில் தான் இருக்கும். நமக்கு வந்து நேராக போகணும். இந்த பக்கம் மேலே மலையில் தெரியுதான் வந்து கோயில் இருக்கு, திருமலை கோயில். நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி வந்துடுவோங்க. அதாவது டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:45 பக்கம் ஆகுது நைட்டு. நாம் வந்துட்டு வேலூருக்குலாம் ஒரு 6 மணிக்கெலாம் வந்துட்டோம் சாயந்தரம். அங்கே வந்துட்டு சிட்டி டைம் இருக்கனால வந்து வண்டி விடுறதில்ல. அதனால் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நைட்டு ஒரு 11 மணிக்கு பக்கம் தான் வண்டி எடுத்திருந்தோம். நாம் இப்போ கரெக்டாக கிருஷ்ணகிரி பக்கத்துலேயே வந்துட்டோம். எப்பவும் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு அப்புறம் தூக்கம் வந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கூட போகலாம். கண்டினியூஸாக வண்டி ஓட்டிகிட்டு தான் இருக்கும். ஆனாலும் இடம் போன மாதிரி தெரியல, என்னன்னே தெரில. டோட்டலாக நமக்கு ராவுபாலத்திலிருந்து மேட்டுப்பாளையம் கிட்டத்தட்ட ஒரு 1150 கிலோமீட்டர் பக்கம் வந்துடும் நினைக்கிறேன். ஆப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி தாங்க தெரிஞ்சிச்சு. ஸோ நாம் வந்துட்டு நம்ம அங்கே இறக்கும் போது தான் கிலோமீட்டர் எவ்வளோன்னு செக் பண்ணால் தான் தெரியும். சேலம் 110, ஒசூர் 54, பெங்களூரு 93. அதாவது கிருஷ்ணகிரி இந்த பாலத்தில் வந்து நம்ம வந்து லெஃப்ட் எடுத்துக்கலாம். 2 மணி பக்கம் ஆகுதுங்க. நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் தான் நின்றுருக்கோம். அதாவது கிருஷ்ணகிரி அந்த பாலத்துக்கு முன்னாடி லெஃப்ட் எடுக்கிற இடத்துலேயே வந்து ஆவின் ஜங்ஷன் இருக்குது. ஸோ அங்கே ஒரு பாதாம்பால் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிக்கலாம். நான் லைட்டாக தூக்கு வர மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு பாதாம்பால், அதாவது டீ குடிக்கலாம் நினச்சிட்டு இருந்தோம். இங்கே பாதாம்பால் கிடச்சனால வந்து பாதாம்பால் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போய்க்கலாம்.
மேட்டுப்பாளையம் மார்க்கெட் வந்துட்டோங்க. நாம் வந்து இறக்கக்கூடிய கடையில் வந்து வண்டி வந்துட்டு விட்டுருக்கோம். லோடு வந்து இறக்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கொஞ்சம் தான் இறக்குவாங்களாம்மா, கொஞ்சம் இறக்கிட்டு நாளைக்கு தான் இறக்குறேன்ட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு, சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இந்த மார்க்கெட்டுக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான் வாங்கினாங்க. நண்பர்களே, நாம் வந்துட்டு ராகுல் பாளையத்தில் லோடு ஏற்றி அழகாகவே வந்து மேட்டுப்பாளையம் இறக்கிட்டோங்க. அதாவது நமக்கு வந்துட்டு 2 டெலிவரி சொல்லியிருந்தாங்க. ஒரு டெலிவரி வந்துட்டு கோபிச்செட்டிப்பாளையம், அப்புறம் வந்துட்டு மேட்டுப்பாளையம் 2 டெலிவரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் இறக்க வேண்டாம், நாம் வந்துட்டு மேட்டுப்பாளையமே வந்துருங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி நாமளும் வந்துட்டு மேட்டுப்பாளையமே வந்துட்டோங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இறக்குனாங்க. அதாவது ஒரு 3 டன் பக்கம் வந்து இறக்குனாங்க. அதை இறக்கிட்டுமே வந்துட்டு வண்டி வந்து ஆல்ட்டு தான் போட்டிருந்தாங்க. அதே தொடர்ந்து வந்துட்டு மறுநாள் தாங்க இறக்குனாங்க. ஸோ இப்போ இந்த லோடோட வாடகை டீட்டெயில் வந்து அழகாகவே வந்து பார்க்கலாங்க. அந்த வாடகை டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட செலவு டீட்டெயில் வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத வந்து அழகாகவே வந்து பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். செலவு டீட்டெயில் வந்து பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு வந்து டீசல் வந்து பார்த்துடலாங்க. டீசல் வந்து எவ்வளோ அடித்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 20,500 ரூபா. அதாவது வந்து நம்ம வந்து டீசல் வந்து ஃபுல் அடிக்கலை, நம்மகிட்ட வந்து காசு கம்மியாக இருந்ததுனால வந்து கம்மியாக தாங்க அடிச்சிட்டு இருந்தோம். ஸோ டோட்டலாக டீசல் மட்டுமே எவ்வளோ அடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,500 ரூபாங்க. அப்புறம் வந்து டோல்கேட் வந்து எவ்வளோ ஈஸி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா பக்கம் வந்து டோல்கேட் மட்டுமே வந்து ஈஸி பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து ஆஃபீஸ் கமிஷன் வந்து எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா பக்கம் வந்து கமிஷன் மட்டுமே வாங்கிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஏற்று மற்றும் இறக்குமாமல் ஏற்றுறதுக்கு வந்து 1000 ரூபா வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு இறக்கைக்குமே வந்து 1000 ரூபா வந்து வாடகையிலேருந்து பிடிச்சிட்டு தான் கொடுத்தாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இறக்கைக்கு 1000 ரூபா வாங்கிடுவாங்கன்னு, அதுவுமே வந்து வாங்கிட்டாங்கங்க. அப்புறம் வந்துட்டு வர வழியில் எந்த செலவுமே இல்லை, அதாவது ஆர்டிஓ போலீஸ் செலவு எந்த செலவுமே இல்லை, அதனால் வந்து பிரச்சனை இல்லைங்க. ஸோ டோட்டலாக செலவு மட்டுமே எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,500 ரூபா பக்கம் வந்து செலவு மட்டுமே ஆயிருந்துங்க. வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,000 ரூபா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ செலவு வந்து 30,500 ரூபா கழிச்சோம் அப்படின்னா வந்துட்டு 10,500 ரூபா வந்து வண்டிக்கு மீதிங்க. அதாவது டிரைவர் சம்பளம்லாம் இல்லாமல் வண்டி ஓனர் கம் டிரைவர் ஓட்டவே 10,500 ரூபா மீதி. இதே வந்துட்டு டிரைவர் சம்பளம் கழிச்சோம் அப்படின்னா வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க.